கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற பழமொழிக்கு ஏற்ப கடனால் ஏற்படும் கடும் துயரம், அச்சம், நடுக்கம் என்ன என்பதை கடன்பட்ட குடும்பங்களும் சிறு தொழில் நிறுவனங்களும் நன்கு அறிவர். சிறிய கடனாக இருந்தாலும் அதன் மூலம் நாம் செய்யும் முதலீடு, அதனால் வரும் வருமானம் என அனைத்தையும் வைத்தே கடன் சமாளிக்கக்கூடியதா இல்லை நம்மை அழிக்கக்கூடியதா என்பது கணக்கிடப்படும். அந்த வகையில் தமிழ்நாட்டு கடன் அபாயகரமான நிலையில் இருப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசின் அகில இந்திய தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருக்கிறார். திமுகவினருக்கு நிகராக உடன் இருக்கும் விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடன் தொகை குறித்து வாய் திறக்காமல் வளர்ச்சி வளர்ச்சி என கூவிக்கொண்டிருக்கும் நிலையில் உண்மை நிலை என்ன என்பதை கிராபிக்ஸ் வெளியிட்டு போட்டு உடைத்திருக்கிறார் பிரவீன். ஆனால் அதையும் நம்பாமல் அவர் வெளியிட்டது பொய் என சொந்த கட்சியினரே எதிர்த்து நிற்கிறார்கள் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட சில காங்கிரஸ்காரர்கள். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது மாநில கடன் சுமார் 4.8 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. ஆனால் 4.5 ஆண்டுகளில் இது கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்து 2025-26 9.3 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இது அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டை அதிக கடன் பெற்ற மாநிலமாக மாற்றியுள்ளது. பலமுறை இதை கொடுமையான நிதி நிலைமைக்கு தமிழ்நாட்டை அழைத்துச் செல்கிறது என அதிமுக எடுத்துரைத்துள்ளது. கணக்காய்வாளர் பொது அறிக்கையின்படி 2019-20 கடன் ஜிஎஸ்டி விகிதம் 24.35% இருந்தது. 2021-22 திமுக ஆட்சியில் 28.83% உயர்ந்தது. 2023-24 28% சற்று குறைந்தாலும் மொத்த கடன் தொடர்ந்து ஏறியுள்ளது. 2024-25 8.33 லட்சம் கோடியாகவும் 2025-26 9.29 லட்சம் கோடியாகவும் உயர்ந்துள்ளது. இது ஒரு குடும்பத்திற்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் கடன் சுமையை தலையில் ஏற்றியுள்ளது. சரி, கடன் வாங்கி தமிழ்நாட்டில் தொழில்துறை, வேலைவாய்ப்பு என ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்றால் அதற்கும் தெளிவான விவரங்கள் இல்லை. இரட்டை இலக்க வளர்ச்சியே எங்கள் சாதனை என்கின்றார்கள் திமுகவினர். ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே தொழில்துறை அமைக்கப்பட்டு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு பொருளாதாரம் வளர்ந்து விடாது. இந்த வளர்ச்சி கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் சாத்தியமானது அல்ல. அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் மற்றும் கட்டமைப்புகளால் மட்டுமே சாத்தியமாகியுள்ளது என்கிறார்கள் தொழில்துறையினர். ஆனால் அவற்றை மறைத்து ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை செய்து வருகிறது திமுக அரசு. இரட்டை இலக்க வளர்ச்சி திமுக அரசால் மட்டுமே சாத்தியமானது என்றால் இந்த வளர்ச்சிக்கு காரணமான நிறுவனங்கள் எவை, அவை எப்போது அமைக்கப்பட்டன, எந்த தொழில் நிறுவனங்கள் மூலம் எவ்வளவு லாபம், வளர்ச்சி வந்துள்ளது என்பதை வெளியிட திமுக அரசுக்கு திராணி இருக்கிறதா, சவாலை ஏற்பார்களா என கேட்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். இந்த கடன் சூழலில் தமிழ்நாடு சிக்கியதற்கு முந்தைய ஆட்சியில் கோவிட் காரணமாக கடன் உயர்ந்தது உண்மைதான். ஆனால் திமுக ஆட்சியில் அதை கட்டுப்படுத்த தவறியது கொடூரம். கடன் சுமையை குறைப்போம் என வாக்குறுதி அளித்துவிட்டு புதிய வரிகள், சொத்து வரி உயர்வு, மது வருவாய் அதிகரிப்பு என்று மக்கள் சுமையை ஏற்றி கடனை பல மடங்கு அதிகரித்து அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருப்பதுதான் சாதனையா ஸ்டாலின் அவர்களே? இந்த கடன் பிரச்சனை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கலங்கடித்துள்ளது. அரசு உடனடி சீர்திருத்தங்கள் செய்யாவிட்டால் அடுத்த தலைமுறை கடுமையாக பாதிக்கப்படும் என எச்சரிக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். தமிழ்நாட்டை இப்படி ஒரு கடனாளி மாநிலமாக மாற்றியது திமுகவின் சாதனையா அல்லது அழிவா என மக்கள் முடிவு செய்வார்கள்.